as I mentioned, she is a Gentile and she is a stranger for the Jewish God. ஏற்கனவே சொன்னது போல அவள் புறஜாதி பெண், ரூத் புறஜாதி பெண்ணும் அவள் தேவனை அறியாத ஒரு பெண்ணுமாய் இருந்தாள். She is a totally completely stranger for Jewish God. அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அறியாத ஒரு மகளாக இருந்தாள். This may be the customary in a Jewish practice to bow down to someone. யூத கலாச்சாரத்திலே ஒருவருக்கு குனிந்து வணங்குவது ஒரு அவர்கள் செய்து வந்த ஒரு காரியமாக இருக்கலாம். But you can see from that அங்க ரொம்ப தரைமட்டமா தன்னை தாழ்த்தி குனிந்து வணங்கின அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்க சர்ப்ரைசஸ்கள். But when we look at the life of Ruth, the same Ruth that bowed herself to the ground and fell on her face, we see how God works in surprising ways. Ruth